வட்ட வட்ட பொட்டுக்காரி. அரவிந்த், இதுக்கு பிஞ்சு கை பத்தாது, எஃபோர்ட் போடணும். ஆமா. ஓகே, கம் ஆன். 3 2 1. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? அதுக்கு நான் ஒண்ணே சொல்றேன். ஒரு நாளில் வாழ்க்கை இங்கு எங்கு போய் முடியாது. தப்பு தப்பா பாடுறா மக்களே. கோடி கண்ணு மண் மீது விழுந்திருக்கும். அத்தனையும் பேபி பாடி முடிச்சிருக்கீங்க. தெரியாம மாட்டீங்க, உங்களை மன்னிச்சிடுறேன். தெரிஞ்சுதான் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டாங்க? தப்பு பண்ணிட்டாங்க. என்ன படுக்குறீங்க? சரி, அவனை அவமானப்படுத்தினா அவனுக்கு கோவம் வருங்கிறத தெரிவிச்சு கொண்டு அவமானப்படுத்தினாலும் கோவம் வராத ஒரே ஜீவன் எலிக்குட்டி. இந்த எலிக்குட்டிக்கு ஏன் அவமானப்படுத்தினா கோவம் வராது தெரியுமா? ஏன்னா அவனுக்கு அது அவமானமே தெரியாது. ஆமா தானே எலிக்குட்டி? பிரியா அண்ட் வைசாலி நம்ம ஊர்ல வந்து தஞ்சாவூர் நீடாமலாம் இருக்கும் போது அம்மா அப்பாக்கு கல்யாணம் ஆன புதுசுல வந்து அவங்க மாட்டு வண்டியில தான் வந்து ஒரு பக்கத்து ஊருக்கு அழைச்சிட்டு போவாங்களாம். ஸோ அதை நிறைய போட்டோஸ்ல நாங்க பாத்துருக்கோம். அந்த இடத்துல வந்து அப்ப 2 வீலர்லாம் கிடையாது, சைக்கிள் போகணும் இல்ல மாட்டு வண்டி போகணும். இன்னைக்கு இப்படி போகும்போது எங்க ஊருக்கு போற மாதிரியே அப்படியே இருக்குது. ஸோ போற ரூட்ல வந்து எந்த கிராமம் இருந்தாலும் இறங்கி இந்த 2 இளம் சிங்கங்களுக்கு தண்ணியை காட்டிட்டு எப்படி திரும்பவே மாட்டான். நவீனன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உனக்கு எப்படி இருக்குது? இது சரி, முன்னாடி இருக்கிறது என்னது? அது வந்து ஒட்டகமா இல்ல டைனோசரா? மாடு. 5 மார்க்ஸ் உனக்கு. ஓகே, நவீனன் காளை மாடு சொல்லு. 10 மார்க்ஸ் அவனுக்கு. நீ சொல்லு. பசு மாடு சொல்லு. எருமை மாடு சொல்லு. ஒரு மாடு இருக்கா, 2 மாடு இருக்கா? ஸோ மக்களே வந்து ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி தான் புல்லக்காட் ரைட்ல எப்பா டேய் புல்லக்காட் ரைட்ல வந்து எங்க வீட்டு எருமை மாடுங்கன்னு சொன்னா அப்படி சொல்லாதடா. அண்ணா அங்க 2 மாடு மேய்ச்சிருக்காங்க. நம்பர சொல்லிட்டேன்டா. எங்க வீட்டு எருமை மாடுகளை அப்படின்னு சொன்னா அப்புறம் எங்க வீட்டு பசு மாடுகளோடு தேர்றா. எங்க வீட்டு எருமை மாடுகளுடன் பசு மாடுகளுடன் கண்ணுக்குட்டிகளுடன் ஒரு பயணம். ஓகேயா? சோ தேங்க்ஸ்டா. சோ இந்த மாட்டு வண்டி பயணத்துல ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாட்டு வண்டியை பத்தின ஒரு பாடல் ஒண்ணு நீங்க டக்குன்னு பாடணும்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு பாடுவீங்க? போராளே பொண்ணு தாயா, போராளே பொண்ணு தாய், பொழுது போக்கில் மனச விட்டு. அது நல்ல பாட்டு பாட, ஒரு 4 லைன் பாடினா பரவாயில்ல. உங்களுக்கு என்ன பாட்டு ஞாபகத்துக்கு வருது மிஸ் பிரியா? மாட்டு வண்டி பாட்டு எனக்கு வந்துச்சு. பிரியா சார்பில் வைசு. வண்டி மாடி எட்டி கட்டி முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனசு பின்னே வருதம்மா. ஓகே சரி ஓகே. சோ எனக்கு ஒரு பாட்டு வருது. ரீல்ஸ்ல பாடிட்டேன். சொல்லு. என்ன பாட்டு? கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி, நாகரீகம் அறிஞ்ச வண்டி, நல்ல வண்டி பாரதிக்குள்ள. உனக்கு என்ன பாட்டு வருது? எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. செண்பகமே செண்பகமே. மாட்டு வண்டி பாட்டு கேட்டா மாட்டோட பாடினதுக்கு அப்புறம் தான் தப்பு. எனக்கு இப்ப என் பொண்டாட்டி ஒரு பாட்டு பாடியே ஆகணும். ஒழுங்கா பாடுறேன். என்னது மாட்டு வண்டி பத்தி நீ என்னன்னு அப்படியே ஏர்லயே சொல்லிட்டேன். ஏன் அதை கிராஸ் பண்ணி அப்படியே பாடிடுவேன். எனக்கு ஆக்சுவலா இப்ப ரொம்ப யோசிக்கும் போது ஒரு பாட்டு வந்தது. இந்த ஸ்னேகிதி படத்துல ஒரு பாட்டு வரும். இந்த மாட்டு வண்டியில அவங்க தப்பிச்சு போவாங்க. குஜராத்லயே எங்கேயோ ஜோதிகா தப்பிச்சு போவாங்க. சந்திரமுகி படத்துல ரஜினிகாந்த் வருவாரு. அதுவா இல்ல பல்லேலக்கா. அப்ப நான் அந்த மொமெண்ட்டுக்கு போய்க்கிறேன்டா. என்ன பண்ண போற? என்னடா ஹீரோ மாதிரி என்ட்ரி. ஒரு நாளில் வாழ்க்கை இங்கு எங்கு போய் முடியாது. தப்பு தப்பா பாடுறாமா. கோடி கண்ணு மண் மீது விழுந்திருக்கும். அத்தனையும் பேபி பாடி முடிச்சிருக்கீங்க. ஐயோ வரிய மறந்துட்டேன். மக்களே இந்த காட்டுக்குள்ள வந்து போற இந்த பயணத்துல வந்து இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ சொல்லுங்க, இந்த அபாயகரமான காட்டுக்குள்ள நம்ம எந்த புதையலை தேடி போயிட்டு இருக்கிறோம்?
புதையல தேடியா போறோம்? ஏன்னா நான் ஒரு இது மைண்ட்ல வச்சிருக்கிறேன். உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. நிம்மதி அப்படிங்கிற புதையலை தேடி தான் இந்த காட்டுக்குள்ள நாங்க ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருக்கோம். இது செமையா இருந்துச்சுன்னா கை தட்டுவாங்க. நீ நிம்மதியா தானே தேடுற. ஆமா. இன்னைக்கு அட்டுவை இங்கே விட்டுட்டு நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போறோம். நாம நிம்மதியா இருப்போம். தேடிட்டு வா. என் சந்தோஷம் என் நிம்மதி எல்லாமே நீங்கடா. உங்களுடைய மனசு சாந்தி ஆவறதுக்கு நான் தேடலடா. என்னுடைய தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் பசி இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. தேடல் என்பது இல்லவரை பசி இருக்காது. சட்னி தொட்டுக்குங்க அதுக்கு. ஓகே பிரியா, இந்த காட்டுக்குள்ள வச்சுதான் உனக்கு சர்ப்ரைஸா ஐ லவ் யூ ப்ரப்போஸ் பண்ணணும்னு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சேன். பட் அப்ப நம்ம லவ்வே பண்ணாத காரணத்தால சொல்ல முடியாம போயிடுச்சு. கஷ்டப்பட்டு யோசிச்சு எதுவும் பில்டப்லாம் வர வேண்டாம். நல்லா இருக்கு. ஐ அம் லைக்கிங் தி எக்ஸ்பீரியன்ஸ். நான் சோக் ஆயிட்டு இருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல. நான் மக்களே பாத்துட்டு இருக்கவங்களுக்கு என்னடா பண்ணணும்னு தெரியாதுங்க. ரொம்ப நேரமா காட்டுக்குள்ளே சுத்துறதுனால கொஞ்சம் பயம் வந்துருச்சுங்க. அதனால உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். இவன் ஒருத்தன் எங்களை விட அதிகமா பேசிட்டு இருக்கிறான். இப்படியாவும் தெரியாம மாட்டீங்க. உங்களை மன்னிச்சிடுறேன். மன்னிச்சிடுறேன். அப்பாயும் தெரிஞ்சுதான் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டாங்க? தப்பு பண்ணிட்டாங்களா? என்ன படிக்கிறீங்க? எதா இருந்தாலும் வாயில பேசு, கையில பேசாத. நான் யார் தெரியல. டேய், இந்த காட்டுக்குள்ள உன்னை நான் கீழே இறக்கி விட்டா உனக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியுமாடா? அவன் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இறக்கி விட்டாலே வீட்டுக்கு வர வழி தெரியாது. சரி, அவனை அவமானப்படுத்தினா அவனுக்கு கோவம் வருங்கிறத தெரிவிச்சு கொண்டு அவமானப்படுத்தினாலும் கோவம் வராத ஒரே ஜீவன் எலிக்குட்டி. இந்த எலிக்குட்டிக்கு ஏன் அவமானப்படுத்தினா கோவம் வராது தெரியுமா? ஏன்னா அவனுக்கு அது அவமானமே தெரியாது. ஆமா தானே எலிக்குட்டி? எனக்கும் கோவம் வரும். நீ எப்படி இருக்க? என்னடா இப்படி ஆயிட்டே? அவனுக்கு புரியுது, அவன் வளர்றான். மக்களே இஸ் க்ரோயிங். சரி மக்களே, நம்ம காட்டுல இருந்து வெளில போயிட்டு பேசுவோம். வெக்கேஷன் டைமுக்கு இப்போ இவங்க வந்துட்டு 2 கோலி சோடா எடுத்துட்டு எங்கே போகிறோன்னு சொன்னால் மாட்டிக்கிட்ட கிடையாது. அங்கே பாருங்கள் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே போய் கோலி சோடாவை கொடுப்போம். டேய் இங்கே பாரு, உங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாருங்கடா. ஆமாம். ஸோ இது 2 வைஷம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படியே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி குடிங்க. சரி, பின்னாடி இருக்கிறது வந்து அந்த ஒட்டகம் இருக்குல்ல, 2 ஒட்டகம் இருக்கு பாரு பின்னாடி. ஓபன் பண்ணல பேபி, கையில 2. டேய் இன்னும் ஓபன் பண்ணலடா. வேணுக்கு தானே நீ பண்ற. என்ன பண்ணிட்டு இருக்க வைஷு? ஃபர்ஸ்ட் வைஷு நான் தான் ஓபன் பண்ணலன்னு சொன்னேனே. ஏய் சரி இந்தா. ரெடி 3 2 1 and go. சைடு திருப்பி வச்சு அடிக்கணும். அரவிந்த், இந்த கோலி சோடாவை திறக்க தெரியாம தான் ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு சொல்லிட்டு அருண் கேட்டுட்டு இருக்கான். அது எந்த லெவல்ல நிக்கிறானா நீங்களே பாருங்க. 2 பண்ணி கொடுத்தா ஒன்னு அவங்களுக்கு ஒன்னு நான் குடிக்கலாம்னு பார்த்தேன். ஏய் அப்பாக்கு திறந்து தர தெரியலடி, அதான் அப்படியே வச்சிருக்காங்க. இப்ப பாருடா, அட்டுவை பாருடா. நான் உன்னை பிடிக்கிறேன். நீ என் மூஞ்ச காட்டுங்க. என் மூஞ்ச காட்டாத. ஏன் ஓபன் பண்ண வரல? இந்த மேல இது பிரியாமா தான் ஓபன். இத மேல இருந்துச்சு. பிரியாமா ஓபன் பண்ணி தர போறாங்க. ஓபன் வரல. கம் ஆன் டு ஒரு நிமிஷம். ஆக்சுவலி இந்த கோலி சோடா கீ எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். லாக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏபி என்ன மிஸ் பண்ணிடாத. நான் கஷ்டப்பட்டு பண்ண முடியும். 3 2 1 and go. ஒரு நிமிஷம். இந்த காம்படிஷன்ல பிரியாக்கும் வைசாலிக்கும் நாங்க டாஸ்க் கொடுக்க போறோம். பிரியா ஒன்னால முடியும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கமான் பிரியா, கமான் பிரியா, அமுக்கு பிரியா. ஏய் ரெக்கார்ட் பண்ணலடா. ஐயோ ரெக்கார்ட் இப்பதான்டா ஆகுது. ஐயோ இது கூட இத்தனை நாள் தெரியாதான்னு மக்கள் பார்க்க மக்கள். ஏய் நம்ம இதுக்கு கோலி சோடா யூஸ் பண்ணது இல்லடா. 2 முன்னாடி தான் யூஸ் பண்ணிருக்கோம். அருண் சூப்பரா. சோ அத வாங்கிட்டு இந்த அருண் இதையும்டா. அதையும்டா. அருண் இதையும்டா. சீக்கிரம். 2 1 and go. இதுக்கு பிரிஞ்சு கை பத்தாது. எஃபோர்ட் போடணும். ஆமா. ஓகே. கம் ஆன். 3 2 1. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? அதுக்கு நான் ஒண்ணே சொல்லவா? இல்ல இதை திறந்து கொடு. நான் ஒண்ணு கடைசியா ஒண்ணு வச்சிருக்கேன் அவனுக்காக ஒண்ணு. திறந்து கொடு. 3 2 1 and go. ஏய் அருண் சூப்பரா ஒண்ணு. இது புடியா? அத முடிஞ்சா தொடர்ந்து நீ குடிச்சுக்கோ, இல்லனா குடிக்காம அப்படியே வச்சுக்கோ. வைசு சியர்ஸ். பிரியா சியர்ஸ். அருண் ஓரமா உட்காந்து திறந்துட்டு இருப்போம். பாய்.
தொடர்ந்துட்டியாடா? பொங்கிடுச்சு. என் புள்ள என்ன பார்த்து அப்பா இது எனக்கு வேணும்னு சொன்னான்டா. புள்ள கேட்டுட்டானேன்னு தோணுச்சுடா. இந்தாடா இந்தாடா. ஆமாண்டி ஆமாண்டி. குடி குடி குடி. உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கு என்ன செய்வாயோ. ஒண்ணும் செய்ய மாட்டான். நல்லா உங்க அப்பா உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு. பின்னாடி பாரு. ஐயோ அம்மா எவ்வளவு பெருசு. என்னடா அது? பாக்குதுடி. ஹாய் சொல்லு. டேய் அது பேர் என்ன? எப்படி பாக்குது உன்ன? மோகன் பாக்குதாடி. ஸோ மக்களே, அடுத்து நாங்கள் போக போகிறது மேங்கோ பிக்கி. சின்ன வயசுல மரத்து மேல ஏறிலாம் பறிச்சிருப்போம். பட் இவங்க ஏதோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு சொல்லி தரேன், டெக்னிக்கா சொல்லி தரேன்னு சொன்னாங்க. சரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அங்கே மொத்தம் மாங்காய் பறிக்க போறீங்க. மாங்காய் பறிக்க போறோம். ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டா மாங்காய் விழுவ போகுது. ஸோ மக்களே, எங்க மாங்காய் பறிக்கும் எக்ஸசைஸ்ல வந்து இப்போ வந்து ஒரு 5-6 வாட்டி ட்ரை பண்ணி இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு பிரியாக்கு. இப்போ நாங்கள் ஒரே அடியில் அந்த மாங்காவை பறிக்க போறோம். பாருங்க.